ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், தொடர்ச்சியாக மிடில் ஈஸ்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தங்கள். ஸோ ஒய் இஸ்ரேல், ஒய் ஷுட் ஐ லேர்ன் அபவுட் இஸ்ரேல்? ஸோ வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை நேசிக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதை தாம் தெரிந்து கொண்ட ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுத்தார். இப்போ இந்த வேதம் முழுவதும் அவர்களுடைய வரலாறு பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அது நமக்கு உபயோகமாக இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 15:4. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் நம்ம பார்க்கலாம் இந்த வசனத்தை. நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது. இது இங்கிலீஷில் கூட வாசிக்கலாம். Romans 15:4. Whatever things that were written before earlier, so it is all written for our learning. So through the patience and the comfort, yes, from the scripture, so we receive hope from whatever that is written earlier. ஸோ இதற்கு முன்பாக எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ, எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய நமக்கு அது போதனையாக, நமக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக இருக்கிறது. இட் கிவ்ஸ் அஸ் ஹோப். அதாவது இதுக்கு முன்பாக பார்க்கும்போது அதே நடந்த சம்பவங்கள் திரும்பவும் ஹிஸ்ட்ரியில் ரிப்பீட் ஆகுது. அப்போ என்ன செய்கிறோம்? இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததோ அதை நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம். இப்போ ரிசர்ச்சில், இப்போ பிஹெச்டி ரிசர்ச்சில் சொல்லுவாங்க. ஸோ இது ஆர்டிகல்ஸ் எடுக்கும்போது இதே மாதிரி ப்ராப்ளத்தை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க, அதை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஹைப்போத்தட்டிக்கல் கண்டென்ட்டை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏர்லியர் ஃபைண்டிங்ஸை எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழைய கண்டென்ட். அப்போ இங்கே சொல்லும் பொழுது இது எல்லாமே நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக முன்பு நடந்தது. அது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2025 வாழக்கூடிய நமக்கும் சரி, இன்று ஜீவனோடு இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசமாக இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே அது போதனையாக இருக்கின்றது. ஸோ இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கடந்த ஒரு சில வாரங்களாக ஒரு டென்ஸ்டான வீக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பணைய கைதிகள் விடுவிக்கப்படுறதும், அதே சமயத்தில் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பாலஸ்தீன பிரிசனர்ஸ், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் விடுதலையாக்கப்படுறதும் இது தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வரோம். 3 விதமான கட்டங்கள், 3 phase டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிறது phase 1 டீல். ஸோ இந்த phase 1 டீலில் 33 ஹாஸ்டேஜஸ், 33 பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ எண்ட் ஆஃப் த phase 1 வந்துட்டோம். ஸோ செகண்ட் phase ஸ்டார்ட் ஆக இருக்குது. போன சனிக்கிழமை எல்லாத்தையுமே திகிலூட்டக்கூடிய ஒரு செய்தியை பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க வெளியிட்டாங்க. அதாவது நீங்கள் மட்டும் சொன்னபடி விடுதலையாக்கல, எல்லா பணைய கைதிகளையும் நீங்கள் விடுதலையாக்கினா ஹெல் வில் ப்ரோக் அவுட். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடியம், ஒரு ஃப்ரேஸ். அப்போது இதுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகத்திலேருந்து எழுதப்பட்டது அவர் சொல்கிறார். ஸோ அதை நான் நரகமாக்கிடுவேன், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அந்த சமயத்தில் எல்லா தேசங்களும், அராபிய தேசங்கள்லாம் சேர்ந்து இல்லை ஏற்கனவே நம்ம தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த ஒப்பந்தத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குதோ அதுபடி தான் பணைய கைதிகள் விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கடந்த சனிக்கிழமை 3 பணைய கைதிகளை விடுதலையாக்கியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக விடுதலையாக்கப்பட்டவர்கள் 24 பேர். ஸோ அவ்வளோ பேர் விடுதலையாகி வந்திருக்கிறாங்க. ஸோ கடுமையான நாட்களில் இஸ்ரேல் தேசம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வித்தியாசமாக இருக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவங்க 2வது முறையாக பிரசிடெண்ட்டாக பதவியேற்றது தான். அதிலிருந்தே அவர் ஒவ்வொரு நாளும் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுவார்த்தைகள், அவர் வெளியிடக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூ, அதாவது அப்சர்வர் ரிசர்ச்சர்ஸ் ஃபவுண்டேஷன், அதுக்கு பதிலளித்த நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளித்துறை அமைச்சர், அவர் மினிஸ்டர் சொல்லும்போது, ஜெய்சங்கர் அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். பிகாஸ் ட்ரம்ப் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க போகிறது. இட் இஸ் கோயிங் டு ரீஷேப் த வேர்ல்ட்.
ஏன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் ஆர்டரையே மாற்றி அமைக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறோம். சீக்கிரத்தில் ஒரு ஒன் வேர்ல்டு ஆர்டர், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், அதுக்கு கீழே எல்லாம் போவாங்க அப்படிங்கிறது. சும்மா கூகுள் பண்ணி பாருங்களேன். அதாவது ரீசெட் கிரேட், அந்த மாதிரி இந்த உலகத்தையே ரீசெட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் சீக்கிரத்தில் நடைமுறைக்கு வரும். எல்லாருமே வந்து ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டிக்குள்ளே போவாங்க, எல்லாமே ஒரு டிஜிட்டல் எராக்குள்ளே என்டர் ஆவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி அநேகர் பேசி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ளே நம்ம போவோம். டெஃபினட்டாக வந்து கடைசியாக என்டர் ஆகக்கூடிய த ஃபைனல் வேர்ல்டு டிக்டேட்டர், த ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து, அவன் வருவதற்கு முன்பாக அவனுக்கு ஏற்றாற்போல் இந்த பூமி மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அல்லவா? அதனால ஒரு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஆர்டருக்கு நேராக இந்த பூமி ரொம்ப ஸ்லோவாக இல்லைங்க, ரொம்ப வேகமாக மாறுகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, ட்ரம்ப் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சொன்னாங்க, நான் வந்தேன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யுத்தங்களை நான் நிறுத்துவேன்னு. ஹாஸ்டேஜஸ் உடைய ரிலீஸ் அவர் பதவி ஏற்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான தகவல் தான். கடந்த வாரத்தில் ரஷ்யாவினுடைய தலைவர் புட்டின் அவர்களுக்கும் ட்ரம்ப் அவங்களுக்கும் இடையிலே நடந்த பேச்சுவார்த்தையில் அதிசீக்கிரத்தில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய யுத்தத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும், அங்கேயும் ஒரு யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்படுகிறோம். எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு பாருங்க, ஃபியூ மந்த்ஸில் ஃபியூ டேஸ்க்குள்ளாரியே இதெல்லாம் மாறுது. பலர் பல காலங்களாக முயற்சி செய்தாங்க, ஆனால் அந்த முயற்சிகள் பெரிய வெற்றியை தரலை. ஸோ இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம் வாசிக்கலாம். ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 21:1 வாசிங்க. நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அப்போ ஒரு ராஜாவை ஆப்ரேட் பண்றது யாருங்க? தேவனாகிய கர்த்தர். அப்போ இன்னைக்கு ஒரு சூப்பர் பவர், ஒரு சுப்ரீம் லீடர், அதாவது ஒரு பெரிய வல்லரசான ஒரு தேசத்துல ஒரு தலைவராய் அமர்ந்திருக்கக்கூடிய ராஜாவையும் ஆட்சி செய்யக்கூடியவர், தனக்கு சித்தத்தின்படி திருப்புகிறவர் தேவனாகிய கர்த்தர். அதனால அப்போ அவர் ஏதோ ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 30வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அப்போ இந்த பூமியில் நடக்கிறதெல்லாம் எதேர்ச்சியாக நடப்பதும் இல்லை, உலக மனிதர்கள் அவங்களுடைய சொந்த ஞானத்தினால எடுக்கக்கூடிய முடிவுகளும் அல்ல. வேதத்தை விசுவாசிக்கிறவங்க நிச்சயமாகவே ஒரு ஆமீன் சொல்லணும். ஏன்னு கேட்டால் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் எல்லாமே வந்து ஆண்டவர் முன்குறித்த காரியங்கள் தான். ஆண்டவர் வந்து அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு உட்கார்ந்து சொல்ல போகிறது கிடையாது. பல 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை உரைத்திருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வேகமாக இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த வாரத்தில் என்ன நடந்தது? ஸோ ஆபிரகாமுக்கு கொடுத்த கவனன்ட் அந்த நாட்களில் நடந்தது எல்லாமே நம்மளுடைய பக்தி விருத்திக்காக. எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்கள் வந்து பிப்ளிக்கல் பீரியடுன்னு எதை வைத்து நம்ம சொல்லுகிறோம்? ஒரு சிலர் வாக்குவாதம் செய்வதை நான் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அது இஸ்லாமியர்கள் வைத்திருக்கிற குரானாக இருக்கட்டும், யூதர்கள் நம்புகின்ற அவர்களுடைய எபிரேய பைபிளாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த தேசம் இஸ்ரவேலர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம், யூதர்களுக்கு சொந்தமான தேசம் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை எல்லாருமே நம்புகிறாங்க. அப்புறம் ஏங்க இன்னைக்கு இவ்வளோ சண்டை போடுறீங்க, இது எங்களுடைய இடம், எங்கள் நிலம் அப்படின்னா? அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அந்த லேண்டை உங்களுக்கு தக்க வச்சுக்க தெரியல. அந்த தேசம் உங்கள் கையிலேவா இருந்தது? நீங்கள் கடவுளுக்கு விரோதமாக போனீங்க. அந்த தேசத்தை கடவுள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கையில் கொடுத்துட்டாரு. அதுக்கு பின்னாடி பல ஆண்டு காலங்கள் கழித்து எங்களுடைய கைகளுக்கு அது வந்திருக்கு. இப்போ நீங்கள் திரும்பி வந்து அந்த தேசம் எனக்கு நீங்கள் சொந்தம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நியாயமாகுமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. வேதத்தில் எழுதியிருக்கிறது என்னமோ ஒன்று தான், ஆனால் உலகம் முடிகிற வரைக்கும் அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் எப்படி எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது நித்தியமாக தேவன் செய்த உடன்படிக்கை. இட் இஸ் அன் இட்டர்னல் ப்ராமிஸ். அதை மனுஷன் மாற்றவே முடியாது. மனுஷன் மாற்றுவதற்கு அவனுக்கு அதிகாரமும் கொடுக்கப்படவே இல்லை. ஸோ எல்லாருக்குமே தெரிகிறது அது யூதர்களுக்கு சொந்தமான நிலம். ஆனால் அது ஏனோ அதை ஏற்றுக்கொள்ள முடியலை.
நாளுக்கு நாள் உலக அளவில் ஆன்டைசெமிட்டிசம், யூதர்களுக்கு விரோதமான பகை அதிதீவிரமாக வளர்ந்து வருகிறத பார்க்குறேன். பெல்ஜியமில் நடக்கிற நியூஸாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், யூகே விசேஷமாக, அது எங்கிருந்து ஒரு காலகட்டங்களில் உலகம் முழுவதும் சுவிசேஷம் வந்ததோ இன்னைக்கு அது ஒரு இஸ்லாமிய நாடாக அது இன்னைக்கு எழும்பி இருக்கிறது. ஸோ இன்னைக்கு எல்லா யூதர்களுக்கும் மற்ற தேசங்களில் குடியிருக்க ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால அநேகர் இத்தனை ஆண்டு காலங்கள் இல்லாமல் இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வருஷ காலங்களில் அவங்க இஸ்ரேலை நோக்கி நாடு திரும்பி கொண்டு வருகிறாங்களாம். அப்போ இது எல்லாமே எதை குறிக்குதுங்க? நாடு திரும்புகிறாங்க அப்படின்னாலே எதை குறிக்குது? ஆலியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆலியா வில் டேக் பிளேஸ் ஒன்லி அட் த எண்ட் டைம். ஸோ எண்ட் டைம் ஆஃப் வாட்? எண்ட் டைம் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ மனிதன் வாழக்கூடிய, தன்னைத்தானே ஆட்சி செய்யக்கூடிய காலத்தின் கடைசி பக்கங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் யூதர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்புவது. இப்போ நீங்கள் நியூஸ் சேனல்ஸ் எடுத்து பாருங்கள், இன்னைக்கு எல்லா நியூஸும் நம்ம பார்க்கக்கூடியது. பட் தட் ஷுட் பி சம் ட்ரஸ்டட் நியூஸ் சேனல்ஸ் வேர் யூ கேன் டோட்டலி ரிலை ஆன். ஏன்னா பலவிதமான செய்திகள் நமக்கு வித்தியாசமாக வரக்கூடியதை பார்க்குறோம். ஏன்னா மீடியாவும் விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க பணக்காரர்களும் செல்வந்தர்களும். அதை தாண்டி உண்மையான செய்திகளை நம்ம சேகரித்து அதை அனலைஸ் பண்ண வேண்டியது மற்றும் அதோடு கூட வேதத்தை ஒப்பிட்டு பார்ப்பது இன்ற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் we are living in the prophetical time. So is Israel in its biblical prophetical time? The answer is certainly yes. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வேர்ல்டு டுடே, இன்றைக்கி மனிதர்கள் பல இடங்களில் குதிரை வண்டியிலையும் கால்நடையாக தங்களுடைய சொந்த வீடுகளை தேடி வந்துட்டுருக்குறாங்க. அங்கே வந்து சொந்த கொண்டாடுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஆல் ஃபுல் ஆஃப் ரபிள்ஸ். ஸோ ஒன்றுமே இல்லாமல் எல்லா கட்டிடங்களும் இடிஞ்சு கிடக்குது. அழகான பிரதேசங்களாக இருக்கட்டும், இந்த லெபனானாக இருக்கட்டும், காசாவாக இருக்கட்டும், இன்றைக்கி டோட்டலாக தரைமட்டமாகி இருக்கிறது பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் முடித்து கடைசியில் என்ன தான் கடைசியில் இருக்குங்கிறது யாருக்கும் ஒன்றும் புரியலை. சரி, காசாவை குறித்து அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் காசாவை விலை கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு அவர் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். ட்ரம்ப் அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, காசா கண்டிப்பாக ஹமாஸோட கைக்கு திரும்ப போகாது, காசாவை நாங்கள் கண்ட்ரோல் எடுக்க போகிறோம், நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் அமெரிக்காவுக்கு நடக்குமா? இதெல்லாம் அவங்க செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவங்களுக்கு முன்பு இருந்த ஒரு பிரசிடென்ட் ரீகன் அப்படின்னு, அவர் என்ன ஒரு ஸ்லோகனில் அன்னைக்கு கண்டெஸ்ட் பண்ணார் அப்படின்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். அதாவது அவரும் எலெக்ஷனில் இதை சொல்லி தான் அவரும் ஜெயித்தார். ஸோ அதே மோட்டோவை வச்சு தான் இன்றைக்கி ட்ரம்ப் அவங்களும் இன்றைக்கி எலெக்ஷனில் ஜெயிச்சு 2வது முறையாக பதவியேற்றிருக்கிறார். இப்போ நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லும்போதே, நம்ம ஃபஸ்ட்டு டேர்மில் வந்த ட்ரம்ப்புக்கும் செகண்ட் டேர்மில் வந்திருக்கிற ட்ரம்ப் அவர்களுடைய ரூலிங்க்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் காண்பித்திருக்கிறார். வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இனி என்னென்ன நடக்குமோ தெரியல, என்னென்ன ரூல்ஸ் மாறுமோ ஒன்றுமே தெரியல. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்தின் தலைவர்களும் கதிகலங்கி ஆடி போய் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு செய்தியாய் இருக்கிறது. அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா, லூசியானாவாக இருக்கட்டும், அலாஸ்காவாக இருக்கட்டும், ஃப்ளாரிடாவாக இருக்கட்டும், பல பட்டணங்களை விலை கொடுத்தும் போர் தொடுத்தும் அவர்கள் தங்களுடைய தேசத்தின் எல்லைகளோடு சேர்த்து கொண்டாங்க. இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. அதாவது 1803 தொடங்கி 1893 19 அந்த ஸ்டேஜ் வரைக்குமே பல தேசங்களை அவங்க வந்து வாங்கினாங்க. ஸ்பெயின் கிட்ட இருந்து ஃப்ளாரிடாவை வாங்கினாங்க. அன்றைக்கி டெக்சாஸ் அப்படிங்கிறது ஒரு தனி தேசமாக இருந்தது, அதை கொண்டு வந்து தங்களோட இணைச்சிக்கிட்டாங்க. ஆரிகன் அப்படின்னு ஆங்கிலேயர்கிட்ட இருந்து விலை கொடுத்து வாங்கினாங்க. மெக்சிகோவை கண்ட்ரோல் எடுத்தாங்க. ரஷ்யா கிட்ட இருந்தால் அலாஸ்காவை வாங்கினாங்க. இப்படி தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லரசு அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தி கிரேட் அமெரிக்கா உருவான கதை. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணும்னா பல வரலாறு பக்கங்களை நம்ம திருப்பி பார்க்கணும். அதை மையமாக வைத்து தான் இன்றைக்கி ட்ரம்ப் அவங்களும் பல தேசங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறத நம்ம பார்க்க முடிகிறது. கிரீன்லேண்ட், ஸோ உலகத்திலே ஒரு அழகான ஒரு ஐலாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாத்தையும் நான் இணைக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தையை நம்ம அது ஏதோ ஒரு காமெடியான ஒரு வார்த்தை அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது we have to take it very seriously and pay attention to it அப்படிங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. சரி, இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த கடந்த வாரத்தில் அவங்க சொன்னது போல் எல்லா பணைய கைதிகள் அல்ல, 3 பணைய கைதிகளை அவங்க விடுதலையாக்கி இருக்கிறாங்க. பிபிடிக்கு நேராக போகலாம்.
ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் த சீஸ் ஃபயர், இந்த இதுலேயும் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹமாஸ் has just released 3 hostages from Gaza, including an American citizen. ஸோ அமெரிக்கா குடியுரிமை பெற்ற ஒருவரையும் அவர்கள் விடுதலை ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ 12 o'clock டுடே டெட்லைன் அப்படியெல்லாம் இருந்ததே, எங்கள் எல்லா ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்ததே, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இந்த டிசிஷனுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போது என்ன டிசிஷன் எடுத்திருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு உதவியாக இருப்போம் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து 1135 பாலஸ்தீன பிரிசனர்ஸை வந்து வெளிவிட்டுருக்குறாங்க. அதில் லாங் டேர்ம் பிரிசனர்ஸ் 236 அந்த மாதிரிலாம் அவங்க ஏராளமான பேரை நம்ம பார்க்குறோம். வெளியே அனுப்பின எல்லா கைதிகள் இவங்களாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸை இஸ்ரேலுக்கு அடிக்கடி தொந்தரவு கொடுத்த, சூசைடல் அட்டாக் நடத்தின, பாம் வச்ச, அப்படி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ இன்றைக்கி இவங்களை வெளியிட்டாங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப ஒரு சின்வர் மாதிரி பல சின்வர்கள் உருவாகி இஸ்ரேல் மேலே வரக்கூடிய வருஷங்களில் போர் தொடுக்கவும், அக்டோபர் 7 நடந்த அட்டாக் மாதிரியே திரும்பவும் ஒரு புது ஸ்ட்ராட்டஜிக் பிளானோட வரவும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் டேவிட் ஸ்டார் அந்த லோகோவும் போட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னா, வி வில் நாட் ஃபர்கெட் நார் ஃபர்கிவ். உங்களை நாங்கள் மறக்கவும் மாட்டோம், நீங்கள் செஞ்சதை எங்களுக்கு மன்னிக்கவும் மாட்டோம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தோம் 24 பணைய கைதிகள் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கலர் பிக்சர்ஸ் கொஞ்சமும் கிரே அண்ட் ஒயிட் பிக்சர்ஸ் கொஞ்சமும் இருக்குது இல்லையா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கலரில் இருக்கிறவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அதுவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறவங்க, அந்த கிரே ஷேட்ஸில் இருக்கிறவங்க அவங்க உயிரோட இல்லை அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் இஸ்ரவேலர்களுடைய சில சடலங்கள் உண்டு. அந்த டெட் பாடிஸையும் அவங்க டோட்டலாகவே வந்து கொடுக்கறதாகவும் நம்ம கேள்விப்படுகிறோம். இதில் ரிலீஸ் ஆனவங்க ஏற்கனவே எத்தனை பேர், அதில் எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை குழந்தைகள் அப்படிங்கிறத ஒரு டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லோகோ ஒன்று நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 10 வருஷங்களாக ஹாஸ்டேஜாக இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரையும் அவங்க ரிலீஸ் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். ஸோ பாலஸ்டைன்லேருந்து ரிலீஸ் ஆவாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய நாளைக்கு. தட் இஸ் வில் பி அன் வெரி இம்பார்ட்டண்ட் டே. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், சில மரித்தவர்களுடைய சடலங்களும் வருகிறது. அதில் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ஸோ தெர் ஆர் டெட் ஹாஸ்டேஜஸ் அப்படிங்கிறதுக்காக சில ப்ரிப்ரேஷன்லாம் நடந்துட்டுருக்குது. ரொம்ப வருஷங்களாக, அதாவது ரொம்ப மாதங்களாக, மோர் தேன் எ இயர் இந்த பணைய கைதிகளை பிடிச்சிட்டு போகும்போது ஒரு அன்பு தாயார் 1 வயசு குழந்தையும் 4 வயசு குழந்தையும் சேர்த்தி பிடிச்சிட்டு போனாங்க. இந்த குழந்தைங்க மற்றும் இந்த தாயாருடைய கணவனார் அவங்க விடுதலையாகி இப்போ தான் வந்தார். இந்த 3 பேர்த்துடைய வேரபோட்ஸ் என்னன்னே தெரியாமல் இருந்தது. ஆனால் இவங்க 3 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, மரித்து போயிட்டாங்க அப்படிங்கிற ரொம்பவே துக்கமான ஒரு செய்தி வெளிவந்திருக்குது. நாளைக்கு தான் அவங்களுடைய டெட் பாடிஸ் கொடுக்கப்படுகிறதா சொல்கிறாங்க. Thursday வரும், வில் பி ஹேண்டட் ஓவர் ஆன் Thursday இன் ப்ரிப்ரேஷன் ஃபார் பிகினிங் த செகண்ட் ஃபேஸ். எப்படி கொந்தளிச்சு போயிருப்பாங்கன்னு பாருங்கள் இஸ்ரவேலர்கள். முதல்ல எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன தாக்குதல் நடத்துவோன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஹமாஸ் திரும்பவும் எங்களை த்ரெட்டன் பண்ணாத அளவுக்கு எங்களுடைய எல்லைகளை நாங்கள் பாதுகாப்பாக வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நாட்களாகவே இவங்க உயிரோட வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இவங்களை பணை கைதிகளாக எடுக்கும் பொழுது அங்கே இருந்த சாதாரண மக்கள், டெரரிஸ்ட் கிடையாதுங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் வளரக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட சின்னதிலிருந்தே யூதர்களை பார்த்தா கல்லை தூக்கி எறியணும், எச்சி துப்பணும், அவங்கள சபிக்கணும், அவங்க தான் நம்மளுடைய எதிரி, அவங்க தான் நம்ம நாட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கனால தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களுடைய பாட புத்தக திட்டத்திலே கொண்டு வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன வயசுலேயே கன்னை பிடிக்கிறதும், எப்படி ஒருத்தரை அழிக்கிறதும், கொலை செய்கிறதும், அதை ஒரு புனித செயலாகவே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த தாயாரும் 2 பிள்ளைகளையும் கடத்தி கொண்டு போனதில் அங்கிருந்த சாதாரண மக்களுக்கும் அந்த உடன் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா, வரக்கூடிய சனிக்கிழமை
கம்மிங் சாட்டர்டே இந்த 6 பேர் வந்து ரொம்ப சந்தோஷமான செய்தி அவங்களுடைய குடும்பத்துக்கு, அவங்க உயிரோட வருகிறாங்க அப்படிங்கிறது. அதே சமயத்தில் 8 பேர் பிணமாகவும் அனுப்பப்பட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு துக்கமான செய்தியும் உண்டு. அப்போ பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 500 டேஸ் ஆச்சுங்க. இந்த 500 டேஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹுவா இருக்கட்டும், இம்பார்ட்டண்ட் லீடர்ஸாக இருக்கட்டும், இந்த சிம்பிளை வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ல எல்லாம் பின் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது அது எது அவங்கள ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குன்னா, எங்களுக்கு சொந்தமானவங்க அங்கே பணைய கைதிகளாக இருக்கிறாங்க, அவங்கள விடுதலை ஆக்குற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம், எங்களுடைய தேசத்தை நாங்கள் காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடையாளமாக வச்சுருக்குறாங்க. லாங் டிகேட்ஸாக அங்கே ஹாஸ்டேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு சிலரும் ரிலீஸ் ஆவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கப்படுகிறது. சில நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்ட பிக்சர் படி அத்தனை டெட் பாடிஸும் சில உயிரோடு இருக்கிறவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ 2வது ஃபேஸ், இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடியுது, இதோட முடியுது. செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிக்குது. இந்த செகண்ட் ஃபேஸ் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. அதில் 19 இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுறாங்க இல்லையா, அவங்களும் வராங்க அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும்போது தான் தெரியும் எத்தனை பேர் எந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த சமயத்தில் அமெரிக்கா தான் வாக்கு கொடுத்தபடியே இஸ்ரேலுக்கு பலத்த ஹெவி பாம்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்கா மட்டும் பேக்கப் பண்ணி பெர்மிஷன் கொடுத்ததுன்னா நிச்சயமாக இஸ்ரேல் ஈரான் மேலே அவங்களுடைய நியூக்ளியர் எனர்ஜி ஃபோர்ஸஸ் மேலே அட்டாக் பண்ணுறது நிச்சயம். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே சமயத்தில் அடிப்பட்ட ஈரான் சும்மா இருக்குமா? என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் 3ஆவதாக அட்டாக் பண்ண போகிறோம், ஆனால் சரியான டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3. அட்டாக்கை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம், லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த புட்டினும் ரெடியாக இருக்கிறாரு ஒரு மேஜர் வாருக்காக. இதை பற்றி நம்ம அங்கே பார்க்கலாம், அடுத்தது பார்ப்போம். இப்போ இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஈரானை விட நமக்கு இன்னைக்கு ஒரு பயங்கரமாக இருக்கிறது யார் அப்படின்னா டர்க்கி. இன்னும் ஒரு தடவை ப்ளே பண்ணலாம். Iran is making huge efforts to restore Hezbollah by financial support. Part of this is being done with the cooperation of Turkey. Iran is in collaboration with Turkey. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷியா முஸ்லிம்ஸ், சன்னி முஸ்லிம்ஸ், இவங்க 2 பேர்த்துக்குமே நிறையா கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இவங்க 2 பேரும் ஒன்றா சேரவே மாட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் அப்படின்னு வரும்போது இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு காமன் எனிமி. ஸோ இவங்கள டோட்டலாக கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக இந்த நாடுகள் ஒன்று சேர்றதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இத்தனை நாள் ஒன்று சேரலைங்க, ஆனால் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வைத்து மையமாக அவங்க வச்சு அவங்க ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி நம்ம படிக்கும் பொழுது ஒரு நிமிஷம் இதே இடத்துல அந்த வசனத்தையும் கூட நம்ம பார்த்துட்டு போகலாம். எசேக்கியேல் 38வது அதிகாரம், எசேக்கியேல் 38. ஸோ எசேக்கியேல் 38 கோகு மாகோகு யுத்தம் அதை பற்றி சொல்லப்படுகிறது இல்லையா. அப்போ அந்த கோகு மாகோகு யுத்தத்தை பற்றி நம்ம சொல்லும்போது த பிரைம் ஃபோர்ஸ் யார் அந்த யுத்தத்தை லீடு எடுப்பா அப்படின்னு கேட்டால் யார் எடுப்பா? ரஷ்யா தான் எடுக்கும் இல்லையா. ஆனால் அன்னைக்கு தீர்க்கதரிசி எசேக்கியேல் எழுதும்போது அன்னைக்கு அந்த தேசத்தினுடைய பெயர் ரஷ்யாங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அன்னைக்கு ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற திசைகள் தானியேல் 11வது அதிகாரத்தில் அவர் கொடுத்திருக்கிற சில குறிப்புகள் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் டீகோட் பண்ணும்போது நமக்கு தெரிய வருகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஸோ இது ரஷ்யாவை குறிக்குது. ரஷ்யாவோடு கூட இணைந்து ஒரு சில நாடுகள் யுத்தத்துக்கு கைகோர்த்து வருகிறார்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அப்படிங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால் பல விதமான கருத்துக்கள் உண்டு. இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு. ஒரு சிலர் சொல்கிறாங்க
கிடையாது. இது இப்பதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நடக்குது இல்லையா இந்த யுத்தம், இது தாங்க எசேக்கியேல் 38 வார் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இது இப்ப நடக்கல, ஆனா சீக்கிரத்துல நடக்க போகுது. அதுக்கான ஸ்டேஜ் தான் இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். ஏன்னா இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஹமாஸ் பற்றி பேசணும், ஏமன் நாட்டு ஹூத்தீஸை பற்றி பேசணும், ஹெஸ்போலாவை பற்றி பேசணும், டைரக்ட் அட்டாக் ஃப்ரம் ஈரானை பற்றி பேசணும், ஆனால் டர்க்கியை பற்றி பேசவே இல்லை. இப்போ சமீபத்தில் அல் அசாத்தினுடைய சாம்ராஜ்யம் சீரியாவில் வீழ்ச்சி அடைஞ்ச பொழுது தான் இந்த டர்க்கியுடைய ஃபோர்ஸை நம்ம அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. இன்னைக்கு சீரியன் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்கிற அத்தனை பேர்த்துடைய அவங்களோட பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தா பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டர்க்கி தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு அர்ஜென்ட் வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு? ஈரானை விட நமக்கு அச்சுறுத்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு டர்க்கி எழும்பி நின்று இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ டர்க்கியை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்களா? நிச்சயமாக சொல்லியிருக்கிறாங்க. எசேக்கியேல் 38 ஆரம்ப வசனம் 1-5 வசனங்கள் வாசிக்கும் பொழுது சில நாடுகள், அந்த நாடுகளில் இந்த யுத்தத்தை லீட் எடுத்து கொண்டு போக போகிறது ரஷ்யா தான். ஆனா இப்ப வாசிங்களேன், 6வது வசனத்தை நீங்க வாசிங்க. கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வட திசையிலுள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களுமாகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். போதும். அப்ப தோகர்மா அதுதான் இந்த டர்க்கி. ஸோ டர்க்கி வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் திரள் ஜன கூட்டங்களும் உன்னுடனே கூட இருப்பார்கள். அப்போ இது நடக்க போகுது. ஏன்னா இப்போதான் நம்ம இந்த பேரெல்லாம் ஒவ்வொன்றா அலைன் ஆயிட்டே வருது. இதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும்பொழுது பெர்ஷியா, ஈரான், ஈராக், இன்னைக்கு அவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்களா இல்லையா? அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் சும்மா இருப்போம்னு நினச்சிட்டிங்களா? எங்களுடைய லீடர்ஸ் எல்லாம் கொண்டிருக்கிறீங்க, எங்கள் பட்டணங்களை எல்லாம் சேதப்படுத்தி இருக்கிறீங்க, எங்கள் மேலே கை வச்சிருக்கிறீங்க, நாங்கள் உங்களை சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நியூக்ளியர் வாருடைய அந்த கம்ப்ளீஷன் ஸ்டேஜும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜை எட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஒரு 4 பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டர்க்கி இப்போ உள்ள நுழைஞ்சிருக்கு, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, அதுக்கு நடுவில் ஹாஸ்டேஜஸ் நீடு இருக்குது. நான் திரும்பவும் சொல்லட்டும், இதெல்லாம் சும்மா தற்காலிகம்தான். இட் இஸ் ஆல் அ டெம்பரரி பீஸ். இனி ட்ரம்ப் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடையாது. ஸோ இனி வரக்கூடிய கவர்மெண்ட் அங்கே அமெரிக்காவில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அமெரிக்கா பயங்கரமான பலத்த சப்போர்ட்டாக இருக்குது இஸ்ரேலுக்கு. இது இன்னைக்கு கொஞ்ச நாள் அவங்க ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் தான். நம்பர் 1, இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், எசேக்கியேல் 38 8வது வசனத்தின்படி அவர்கள் அநேக நாட்களுக்கு பிறகு கடைசி வருஷங்களிலே வருவாய். அதுதான் நம்பர் 1, கடைசி வருஷங்களிலே, இந்த லேட்டர் இயர்ஸ். அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது அதே போல 38 16வது வசனம் verse 16, இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய், கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். இந்த லேட்டர் டேஸ், இந்த லேட்டர் டேஸ். ஒன்று பார்த்தோம் லேட்டர் இயர்ஸ், அதுக்கப்புறம் பார்க்குறோம் லேட்டர் டேஸ். அப்போவே ஆரம்பமாகிடுறாங்க இவங்கெல்லாம் வந்து யுனைட்டடாக வந்து ஒரு ஃபோர்ஸ், கார்மேகம் போல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா எல்லாத்துக்கிட்டையும் இன்னைக்கு என்ன இருக்குது? ட்ரோன்ஸ் இருக்குது, ஹெவி பாம்ஸ் இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் அதிகமான ஆயுதங்களை தயாரித்து வச்சிருக்கிறாங்க. கார்மேகம் போல வானத்தின் வழியாக தான் என்ன செய்கிறாங்க? வான்வெளி தாக்குதல் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எல்லா தேசங்களும் வானத்தின் வழியாக கார்மேகம் போல தேசத்தை சூழ்ந்து கொள்வார்கள். அன்னைக்கு எப்படி சண்டை போட்டாங்க? குதிரையில் போய் சண்டை போட்டாங்க. அன்னைக்கு வந்து எல்லாம் தரைவழி படை தான், அன்னைக்கு வான்வழி படையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தர் கையில் ஈட்டி இருந்தது, சில கூர்மையான ஆயுதங்கள் இருந்தது. ஸோ அவங்க ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் இருந்து தான் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. பல 100 கிலோமீட்டருக்கு அந்த சைடில் இருந்தும் உங்களால் இன்னொரு தேசத்தில் இருக்கக்கூடிய காரியத்தின் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்த முடியும். ஸோ நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சமயத்தில் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு இருக்கணும், யூதர்கள் அப்படின்னு ஒருத்தங்க அவங்களுடைய நாடுல வந்து அவங்க இருக்கணும். இப்போ இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. எப்போ வந்தாங்க? 1948 உள்ளே வந்தாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு நாடு அந்த சமயத்தில் தான் இந்த மிடில் ஈஸ்டில் அவங்களுக்குன்னு கிடைஞ்சது. அப்போது அவங்க வந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஃபஸி ஃபுல்ஃபில் ஆகும். அப்போது அந்த தேசத்திலே நீ வருவாய். அப்போ பாருங்க, 3வது
எசேக்கியேல் 38:8 சொல்லுகிறது, எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு மேலாக வருவார்கள். அப்போ அடுத்தது இந்த போர் நடக்கும்போது இஸ்ரேல் என்ன இருக்குங்க? ஒரு சுகம், ஒரு சமாதானம். அப்படின்னா திஸ் வில் பி அன் அன்பிரசிடென்டட் அட்டாக். எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த அட்டாக் நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அந்த சமயத்தில் ரஷ்யா எப்படி இருக்கணும் அப்படின்னா சூப்பர் மிலிட்ரி பவராக இருக்கணும். அப்போதான் அவன் தைரியமாக அவன் சண்டைக்கு வர்றான். இன்னைக்கு வர்றதுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க, கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேலை ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நேஷன் அமெரிக்கா சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த யுத்தம் நடக்கும்போது ரஷ்யா ஓங்குன கையாக நிச்சயம் இருக்கணும். அப்போ ரஷ்யா மஸ்ட் ஹேவ் அ மேஜர் மிலிட்ரி பவர், மிலிட்ரி சப்போர்ட் அந்த டைமில் இருக்கணும். அந்த சமயத்தில் அது மட்டும் தனியாக வரப்போகிறது இல்லை. இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி யூதர்கள் அவங்களுடைய தேசத்தில் இருக்கும்போது அநேகரை கூட்டிக்கிட்டு ஒரு ஜைஜான்டிக் ஃபோர்ஸாக, ஒரு கோலியாத்தை போல அவன் வருவான். அதை தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ கோலியாத் எப்படி ராட்சசன் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஒரு சின்ன பட்டணத்தின் மீது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு சீறி பாஞ்சு அட்டாக் பண்ணி அவங்க வருவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய 4 விஷயங்கள். ஸோ ரஷ்யா அந்த இடத்துக்கு வரணும், யூதர்கள் தேசத்துக்கு திரும்பணும், அவங்க சமாதானத்தோடு இருக்கணும், அது கடைசி நாட்களில் நடக்கணும். ஸோ இதுதான் அவங்களுடைய கடைசி யுத்தம் அப்படிங்கிறதுக்கு வேதம் நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய வெளிச்சமாய் இருக்கிறது. சரி, தொடர்ந்து பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சமீபத்தில் ஈரான்லேருந்து லெபனானுக்கு சில உதவிகளை அனுப்புறதுக்காக வான்வெளியாய் அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸு, அவங்களுடைய இதெல்லாம் அனுப்புனாங்களாம். அது இஸ்ரேல் கண்காணித்து வான் பண்ணுச்சு, உங்கள் நாட்டுக்குள்ளே இது தரையிறங்குச்சுன்னா ஏர்போர்ட்டே இல்லாமல் பண்ணிடுவோம், பார்த்துக்கோ ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஃப்ளைட்டை அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்க ஈரானுக்கு. ஆனால் ஈரான் அதோடு நிற்கலை. இந்த டர்க்கி வழியாக இப்போ என்ன செய்யுதுன்னா ஆயுத சப்போர்ட்டு, மற்ற எல்லா சப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு? ஹெஸ்போலாக்கு. அதை தான் இப்போ பார்க்குறோம். அந்த சமயத்தில் அதே சமயத்தில் இந்த ஈஜிப்டையும் நம்ம விட்டுறக்கூடாது. இந்த ஈஜிப்டை பற்றி நம்ம படிக்கலாம் ஒரு நாள். ஈஜிப்டை பற்றி இதே தீர்க்க தரிசன வசனங்களோடு ஒப்பிட்டு தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 40 வசனங்களுக்கு மேலே படிக்கும் பொழுது அந்த இடத்துல தானியேல் இந்த எகிப்தை குறித்து பேசுகிறார். ஸோ இதை ஒரு நாள் கம்பேரிசன் ஸ்டடி இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்ட பிறகு நம்ம படிக்கலாம். ஸோ எகிப்தை பற்றி சொல்லும்போது அவங்களும் பாருங்கள், நாங்கள் போட்ட சமாதான உடன்படிக்கையின்படி நடக்காமல் அவங்களும் சில மிலிட்ரி சைட்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. சீக்கிரத்தில் இஸ்ரேல் இதுக்கு பதில் கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர் எதுக்காக நான் மறுபடியும் போட்டேன் அப்படின்னு சொன்னால், பாபிலோன் தேசத்திலிருந்து சிறைப்பட்டு போனவர்கள் இஸ்ரவேலர்கள் நாடு திரும்பினார்கள். ஸோ நாடு திரும்பினாங்க. அது எத்தனை கட்டங்களில் திரும்பினாங்க? 3 விதமான கட்டங்களில் திரும்பினாங்க. ஸோ அதில் முதல் ஜெருபாபேலுடைய தலைமை, 2வது எஸ்ரா, 3வது நெகேமியா. இந்த முதல் 2 காரியங்களையும் பார்த்தோம். முதல்ல டெம்பிள் கட்டினாங்க. அடுத்ததாக அந்த ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுபடியும் ரிஃபார்ம் ஆனாங்க. அதாவது அந்நிய பெண்களை சேர்த்து கொண்டு திருமண பந்தத்தில் இணைந்து தேவன் இணைத்து அந்த பரிசுத்த வித்தை அசுத்திப்படுத்தினாங்க. அதை போதித்தார். மறுபடியும் மோசே கற்றுக் கொடுத்த நியாய பிரமாணத்தின் வசனத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. மறுபடியுமாக அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளியே வந்தாங்க. ஆனால் இந்த கடைசி த 3rd ஃபேஸ், அதுதான் நெகேமியாவினுடைய ஃபேஸ். அந்த ஃபேஸ் என்னது? அலங்கம் கட்டப்பட்டது. இப்போ இதான் இங்கே நம்ம பார்க்குறோம். டர்க்கி விச் ஹெல்ப்ஸ் ஈரான் ஃபினான்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேட் ஹெஸ்போலா. ஸோ இவங்களுக்குள்ள எத்தனை பகை விரோதங்கள் இருந்தாலும் இஸ்ரேல்னு வரும்போது 2 பேத்துக்கு ஒரே கோல் தான் இருக்கான். என்னது? இஸ்லாமிக் வேர்ல்டுக்கு யூதர்களை அழிக்கணும். இப்போ அதே சமயத்தில் ஒரு சில நல்ல சந்தோஷமான செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தா, எருசலேம் தான் அவங்களுடைய தலைநகரம் இஸ்ரேலுக்கு. அந்த இடத்துலையும் இப்போ ஃபிஜி அவங்களுடைய எம்பசியை அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி சில நாடுகள் தைரியமாகவும் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறாங்க, நாங்கள் எங்களுடைய எம்பசியை ஜெருசலேமுக்கு மாற்றுறோம் அப்படிங்கிறதும். இவ்வளோ போர் நடந்தும் இஸ்ரேலுடைய எக்கானமி வளர்ந்துருக்கான். ஸோ அவங்களுடைய ஜிடிபி 1% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன் 2024. ஸோ எவ்வளோதான் ஒடுக்க நினைச்சாலும் அந்த தேசம் அழிவை அல்ல, ஒரு பெரிய growth-ஐ பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி
பல தேசங்களில் டோட்டலாகவே டிக்ளைன் ஆகிட்டே வருது அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பு. பாருங்க, 53% கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த லெபனானில் இன்னைக்கு 32%. ஸோ இப்படி ஒவ்வொரு பகுதிகளில் ஈராக்ல எல்லாம் நம்ம பார்க்குறோம் 0.2%. யுனைடெட் கிங்டம் எடுத்துக்கோங்களேன், எப்படி ஒரு காலத்தில் பெரிய திருச்சபைகளில் ஒரு பாடல் ஆராதனை லட்சக்கணக்கான மக்கள் கூட்டி சேர்ந்தாங்களோ, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கூட்டி சேர்க்கிறாங்க. ட்ரஸ்ட் இன் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய லோகோ இருக்குது. எங்கெல்லாம் யூதர்களை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் அடித்து விரட்டுறாங்க, துன்புறுத்துறாங்க, அவங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்குறாங்க. பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, ஏத்தன்ஸ், இப்போ சமீபத்தில் போன டூரிஸ்டாக கூட யூதர்கள் மற்ற தேசங்களுக்கு போக முடியல. ஏன்னா எல்லா தேசங்களையும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடையாளத்தை பார்க்கும் பொழுது அவங்கள துன்புறுத்துறாங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கடைசி நாட்களில் நான் உன்னை கொண்டு வருவேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது வரக்கூடிய நாட்களில் இது மறுபடியும் யுத்தத்துக்கு நேராக நடத்துமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் துவங்க போகிறது. இது ஒவ்வொன்றா நடந்து முடியும் போது தான் இந்த யுத்தம் எப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னை எடுக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம வாசித்த பிரகாரம் கர்த்தருடைய கரத்திலே தேவன் ராஜாக்களுடைய இருதயங்களை வைத்திருக்கிறார். அவர் தமக்கு சித்தமானபடியெல்லாம் அதை திருப்புகிறார். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் இந்த 3 கட்ட ஹாஸ்டேஜ் ரிலீஸ் எப்படி அந்த நாட்களில் பாபிலோன் தேசத்திலேருந்து வெளிவந்த இஸ்ரேலுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படிங்கிறத. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வில் கண்டினியூ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.